செகண்ட் குவாலிட்டி இருக்குது, அசாம் தேக்கு இருக்குது, கேரளா டீக் இருக்குது, மகாகனி இருக்குது, படாக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன மரத்தில் கேட்குறீங்களோ அந்த மரத்தில் பண்ணி தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக கார்பெண்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இது மோஸ்ட்லி எல்லா கார்பெண்டரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேர் இது பண்ணுறது. ஆன் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரேர். அந்த இங்கே இந்த கடையில் ஒருத்தர் பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன டிசைன் கேட்டாலும் பண்ணி கொடுப்பாரு. $45,000 நீங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் இதே நீங்கள் ஷோரூம் போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80-85 வரும். டபுள் மடங்கு ஆகிடும். சாதாரணமாக எங்கள் கிட்ட தான் வாங்கி அவங்க டிஸ்பிளே அவங்க போடுறது. மரத்திலேயே செய்யப்படுற மரப்பொருட்கள் இல்லை மர ஜாமான்கள், அப்படி இல்லைன்னா இந்த வுட்டில் செய்யக்கூடிய ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போனாலே இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்ம வந்திருக்கிறது ஃபர்னிச்சர் கடை கிடையாது, ஃபர்னிச்சர் குடோன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஆவடி ரோட்டில் இருக்குது. ஒரு கடை கிடையாது, இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கடைகள் இதை போல் மரத்தில் மரப்பொருட்களில் சேரு, டேபிள், அது மட்டும் இல்லாமல் சாமி ரூம் உள்ளிட்ட அலங்கார பொருட்களும் செய்கிறாங்க. அவங்க இதை எப்படி செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி செய்கிறவங்க இங்கேயே வச்சு அதை விற்பனையும் செய்கிறாங்க. அந்த விற்பனை எப்படி நடக்குது, அதே மாதிரி எந்த விலையில் விற்கிறாங்க அப்படின்ற எல்லா தகவலும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. என் பேர் அசோக்ண்ணா. இந்த ஃபீல்டு 12 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கும். ஃபுட்டில் A to Z ஒர்க் பண்ணுறோம். என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்குறோம். இது குடோனுங்க, ஷோரூம் தனியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது டைனிங் டேபிள் சேர். இது ஒரிஜினல் சீஷம் முட்டு. இது சென்னையில் கிடைக்காது, ஒன்லி யூபியில் மட்டும் தான் இது கிடைக்கும். இது யூபிலேருந்து வர வச்சு ஃபுல்லாக கட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆன்விங் ஒர்க்கு தான். இது மிஷின் கிடையாது, இது ஃபுல்லாகவே ஆன் ஒர்க் தான். இது ஆன் ஒர்க் பண்ணி கட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இது கார்பன்கிட்ட போகும். கார்பன் போனால் அவர் ஃபிட்டிங் பண்ணுவார். ஃபிட்டிங் பண்ணது நெக்ஸ்ட்டு பாலிஷ் ஆள்கிட்ட வரும். பாலிஷ் ஃபைனல் பாலிஷ் போட்டு வைப்போம். இங்கே இது சீஷம் முட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி இருக்குது, அசாம் டேக் இருக்குது, கேரளா டீக் இருக்குது, மகாகனி இருக்குது, படாக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன மரத்தில் கேட்குறீங்களோ அந்த மரத்தில் பண்ணி தருவோம். இப்போ ப்ளைவுட்டில் கேட்டாலும் ப்ளைவுட்டில் கப்போர்ட் பண்ணி தருவோம். ஒரு சேர் செய்யலாம் அவனு கேட்குறீங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு. இது ஒரு சேர் தனியாக செய்ய மாட்டாங்க. ஒரு செட்டுக்கு ஒரு டைனிங் டேபிள் 6 சேரு, மேக்ஸிமம் 1 வீக் ஆகும். டைம் 1 வீக் ஆகும். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 15 days. ரெடிமேடாக இருக்குன்னா ரெடிமேடும் இருக்குது. உங்கள்கிட்ட வெளியில் இருக்குது, சோபா இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த டிசைன் ஓகேன்னா இது உடனே மேக்ஸிமம் 1 days. இன்றைக்கி மார்னிங் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டெலிவரி பண்ணிடலாம். நீங்கள் எங்கே கேட்குறீங்க டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி வுட்டு ஆர்டர் பண்ணி வர வைப்போம். வர வச்சு இது ப்ளைனிங் பண்ண வுட்டு, ஃபுல்லாக ப்ளைனிங் பண்ணி பாலி பண்ணியிருக்கு. இதுக்கப்புறமா இதை டிசைன் பண்ணி இதை போட்டுருக்காங்க பார்த்தியா, இந்த கார்விங் ஒர்க்கு. இது கார்விங் ஒர்க் பண்ணுறது இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். இவர் ஃபுல்லாக கார்விங் இருக்குது, எல்லாமே ஆனு தான், மிஷின் கிடையாது. இது கார்விங் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா இது கார்பெண்டருக்கு ஃபிட்டிங்க்கு போகும். ஃபிட்டிங்கு போன உடனே அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக ஒரு பாலிஷ் பண்ணுறாரு. இவர் பாலிஷ் பண்ண உடனே டிஸ்பிளேக்கு கொண்டு வைப்போம். ஆமாம், இதுக்கப்புறம் கை தான் ஒர்க்கு தான், மிஷின் கிடையாது. அவ்வளோதான், மிஷின் ஒர்க் முடிஞ்சிச்சு. ட்ரைனிங் பண்ணி மிஷின் வந்துச்சு. ஃபுல்லாக டிசைன் பண்ணி கார்விங்கு கையில் போடணும். இது ஃபுல்லாகவே செகண்ட் குவாலிட்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் ஆர்டர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மரம் வந்ததுக்கப்புறமா டிசைனிங் காடி இதுவும் ஆன் ஒர்க் தான். இதுவும் மிஷின் கிடையாது. எதுவுமே இங்கே மிஷின் கிடையாது. மிஷினும் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டா மோஸ்ட்லி கஸ்டமர் மிஷினை விரும்ப மாட்டாங்க சார், ஆன் ஒர்க்கு தான் விரும்புவாங்க. அதனால் ஃபுல்லாக ஆன் ஒர்க் பண்ணி இது டிஸ்பிளே பண்ணிடுவோம். மேலே இது ஒரு டிசைன் ஃபுல்லாக பூ டிசைன். இதுக்கு ஆன் ஒர்க் பூ டிசைனு. இது கலசம். இது கோபுரம் மாதிரி. இது பூ டிசைனு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதாவது இந்து இதுக்கு நம்ம பெருமாள் நாமம் போட்ட மாதிரி, சங்கு போட்ட மாதிரி ஃபுல்லாக ஆன் ஒர்க் தான். இது எல்லாமே ஆன் ஒர்க் தான். அதுக்கப்புறம் இந்த மணி பெல் மாடல். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக கார்பெண்டர் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இது மோஸ்ட்லி எல்லா கார்பெண்டரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேர் இது பண்ணுறது. ஆன் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரேர். அந்த இங்கே இந்த கடையில் ஒருத்தர் பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன டிசைன் கேட்டாலும் பண்ணி கொடுப்பாரு. இப்போ நார்மலாக ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க 15 daysனா இது ஒரு 20 days எக்ஸ்ட்ரா ஆகும். நார்மலாக 15 பண்ணுறேன்னா இப்போ அது மிஷினு கை பண்ணுறது. இது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டு பண்ண முடியாது. எவ்வளோ ஸ்லோ பண்ணுறீங்களோ அவ்வளோ தான் இது டிசைன் வரும். இது பார்த்தீங்கன்னா வெறும் மிஷினுக்குள்ள இந்த சாதாரண நார்மல் ஹேண்ட் உளி, இந்த உளியை வச்சு தான் இந்த டிசைன்லாம் பண்ணுவாங்க. இந்த ஷேப் எடுக்கிறது, இந்த ஷேப் பண்ணுறது எல்லாமே சின்ன உளி தான். மிஷின் சம்மந்தப்பட்டு எதுவுமே கிடையாது. இது சேம் ஹேண்ட் ஒர்க். ஃபஸ்ட்டு ஸ்கொயராக கட்டையை கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிசைன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுவோம். ஒரு பேப்பர் வச்சு கார்பெண்டர் வச்சு மார்க் பண்ணிவிடுவோம். நம்ம டிராயிங் வரைகிற சேம் மாடல் தான். அதுக்கப்புறம் வச்சுட்டு இந்த உளியால் ஷேப் எடுக்குது. இந்த ஷேப்பு ஃபுல்லாக ஆன் ஒர்க் தான். ஆமாம், ஃபுல்லாக பண்ணி அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணுவோம். செப்பரேட்டாக பண்ணி ஜாயின் பண்ணிவிடுவோம். இது வரைக்கும் பாருங்கள், இது சேம் பீஸ். இது பாருங்கள், இது ஆஃப் ரெடி இருக்குது, இது ஃபுல் ரெடி. இது ஃபுல்லாக பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் பெனிஃபிட் இருந்ததோட இப்போ நீங்கள் ஒரு ஷோரூம் போகிறீங்க, அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலிஷ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு காட்டு மரம் போட்டுடலாம், இல்லை வேறு ஏதாச்சும் மரம் போடலாம். ஆனால் போட்டு டிஸ்பிளேல இது டீக்குன்னு சொன்னால் நம்ம வாங்கிட்டு தான் வரணும். ஏன்னா நமக்கு அது பார்க்க முடியாது. ஃபுல்லாக எல்லாம் பட்டி கிட்டி பாலிஷ் பண்ணி ஃபுல் கவரேஜ் இருக்கும். அவன் மார்ஜின் ஸ்டிக்கரை ஒட்டிருப்பாங்க. அங்கே இது ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு
செகண்ட் குவாலிட்டினா ஓகே அவங்க கொடுக்குற ரேட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இது இங்கே 45,000 நீங்கள் இது பண்ணுறோம் நாங்கள். இதே நீங்கள் ஷோரூம் போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80-85 வரும். டபுள் மடங்கு ஆகிடும் உங்களுக்கு. சாதாரணமாக எங்கள் கிட்ட தான் வாங்கி அவங்க டிஸ்பிளே அங்கே போடுறது. நாங்களே நிறைய ஷோரூம் சப்ளை பண்ணுறோம். இப்போ ஒரு சேர் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 9,000 நாங்கள் சேர் பண்ணுறோம், ராக்கிங் சேர். இதே சரவணா ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா 12,000 13,000 வரும். அவங்கக்கிட்ட போயிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேரண்டி கிடையாது. ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்மக்கிட்ட அப்படி கிடையாது. 1 இயர் கேரண்டி இருக்குது. மாவு பவுடர் கொட்டினா எது கொட்டினா மாவு கொட்டினா கேரண்டி இருக்குது. நம்ம கடை இருக்குது, விசிட்டிங் கார்டு இருக்குது. நிறைய கஸ்டமர் போகிற கஸ்டமர் இப்படி தான் பார்க்க முடியும். நம்ம மேலே இருந்து விளம்பரம் இல்லை. இது பூஜா ஸ்டாண்ட் இருக்குது. டைனிங் டேபிள் சேர் பார்த்தீங்க இப்போ தான். இது வந்து டைனிங் சேரு. இது கட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தேக்கு இதுக்கு அது கானாட்டிக். இது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதில் செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு ப்ளைவுட்டில் வேணும், இல்லை வுட்டில் வேணும், இல்லை எனக்கு செகண்ட் குவாலிட்டியில் வேணும், எனக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியில் வேணும், எது கேட்டாலும் நாங்கள் நீங்கள் கேட்குறது செஞ்சு கொடுப்போம். நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். நீங்கள் வந்து பார்த்து இதுக்கு ஓகே நீங்கள் கொடுத்த மரம் தானே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா கூட கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா பாலிஷ் பண்ணுறோம். ஏன்னா பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன மரம் கண்டுபிடிக்க முடியாது. பாலிஷுக்கு முன்னாடியே கஸ்டமர் வந்து நான் பார்க்கணும், என்னோட வுட்டை நான் பார்க்கணும் சொன்னால் வந்து பார்த்ததுக்கப்புறம் பாலிஷ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா திவான் சோபா வரும் சார். இது வந்து ஃபுல்லாகவே குஷன், பாதி ஃபுட்டு சீசம் வுட்டு, சேம் சீசம் வுட்டு குஷன், திவான் குஷன். இது வந்து கலர் என்ன கலர் நீங்கள் கேட்குறீங்களோ கலர் எல்லாமே பண்ணி தருவாங்க. கிளாத்து ரெட்டு ப்ளூ நீங்கள் என்ன கலர் கேட்குறோம் பண்ணி தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு சோபா, சிங்கிள் சீட்டு, இது 3 சீட்ரு. இது மொத்தமாக ஒரு செட்டு. இது வந்து 75% வந்து ரெடியில் இருக்குது. கஸ்டமர் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா ஒரு பாலிஷ் பண்ணி ஃபைனல் கோட் பண்ணி டெலிவரி பண்ணிடலாம். வித் குஷன் வரும். குஷன் வந்து 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. கீழே ஒரு குஷன், மேலே ஒரு குஷன். கிளாத்து கஸ்டமர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த கலர் வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம். டைனிங் டேபிள் டாப் இது இப்போ ரெடியாக இருக்குது. உள்ள சேர் ரெடியாக இருக்குது. அந்த டேபிள் இது டீபா, சோபாக்கு சென்டராக இருக்கிற டீபா. இது கட்டல் திவான் மாடல். இது வந்து மயில் மாடல், அசாம் டேக் ஃபஸ்ட் குவாலிட்டி மயில் மாடல் கட்டல். இது கஸ்டமர் ஆர்டர். ஒரு கட்டல் டைனிங் டேபிள் பூஜா சன் ஒரு கஸ்டமர் ஆர்டர். இது வந்து ஃபுல் கார்பெண்டர் ஒர்க்கில் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணால் டெலிவரி பண்ணலாம். இது 3 சீட்டு சோபா. இது 75% ரெடி. இப்போ கஸ்டமர் வந்து இது எனக்கு ஓகே இது எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனல் ஒரு லைட்டாக பஃபிங் பண்ணி பாலிஷ் பண்ணி குஷன் வரும். கீழே ஒரு 3 குஷன், மேலே 3 குஷன். குஷனுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி. குஷன் மேலே கவர் வரும். கவர் வந்து நீங்கள் என்ன கிளாத் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கவர் போட்டு டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். சேம் மாடல். பேக் சைடில் மட்டும் குஷன் இல்லை, கீழே மட்டும் குஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.